பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 33வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. ஹல்லேலூயா. வார்த்தையை கவனியுங்கள். நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். நாங்கள் எந்த காரியத்திற்காக உம்மை நம்புகிறோமோ அந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு உமது கிருபை எங்கள் மேலே இருப்பதாக. சங்கீதம் 5வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவேன். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற ஒவ்வொருவரையும் அவர் என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார். எந்த காரியத்திற்காக கர்த்தரை நம்புகிறார்களோ அந்த காரியத்தில் அவர்கள் சந்தோஷத்தை அடைகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் நீங்கள் எந்த காரியத்திற்காக கர்த்தரை நம்புகிறீர்கள்? வேதத்தை கவனித்து பார்ப்பீர்களே ஆனால் மத்தேயு 9வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். அந்த இடத்துல இருக்கிற 2 குருடர்கள் இயேசுவுக்கு பின்பாக கடந்து வருகிறார்கள். அந்த குருடர்கள் அவருக்கு பின்னாக சென்று அவரை அழைத்து எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவரை தொடர்ந்து பின்தொடர்ந்தார்கள். அவர் வீட்டிற்கு வந்த உடனே அந்த குருடர்களும் வந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Glory to God. அப்போ இந்த இயேசுவால் அவருடைய கண்களை சுகமாக்க முடியும் அப்படின்னு நினச்சி தான், தேவன் மேலே நம்பிக்கை வைத்து தான் இயேசுவை பின்தொடர்ந்தாருங்கல்ல. அநேக நேரத்தில் நாமும் யார் மேலேயாவது ஒரு நம்பிக்கையை வச்சிட்டோன்னா அவர்களை பின்தொடருவோம். அதே போல் இயேசுவின் மேல் அவர்கள் வைத்த நம்பிக்கை இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். இயேசு கேட்கிறார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? அவர்கள் சொன்னார்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்படியானால் உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவது. அல்லேலூயா. உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இந்த கால வேளையில் நான் சொல்லுவேன், எந்த காரியத்திற்காக நீங்கள் தேவனை நம்புகிறீர்களோ, எந்த காரியத்திற்காக தேவனை நம்புகிறீர்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். கர்த்தருடைய கிருபை வெளிப்படுகிறதை நீங்கள் காணப்போகிறீர்கள். Glory to God. கர்த்தருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் செயல்பட போகிறதை நீங்கள் காணப்போகிறீர்கள். அவருடைய கிருபை உங்கள் மேலே இருக்குங்க. சங்கீதம் 32:10 வாசித்து பாருங்கள். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நம்புகிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புவோம். கர்த்தருடைய கிருபை இந்த நாளில் நம்மை சூழ்ந்து கொள்ளும். வேதனைகள் நீங்கும், போராட்டங்கள் நீங்கும், சத்ருவினால் உண்டாகிற எல்லா தீங்குக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி
பாதுகாக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். செபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். நாங்கள் எதிர்பார்க்கிற நன்மை உண்டாகட்டும். ஆண்டவரே, அந்த காரியத்தில் ஜெயத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம். உம்மை நம்புகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்கள் கிருபை சூழ்ந்து கொள்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.